ஹலோ யூஎஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மாலைபட்ச சமையல் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மாலைபட்ச துவாதசி, அதனால் திருநெல்வேலி ஸ்டைல் பொரிச்ச குழம்பு தான் வைக்க போகிறேன். பொரிச்ச குழம்புக்கு இது சேனை, கேரட்டு, வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், பீன்ஸு, புடலங்காய், சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே சேர்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி போட்டாலே காய் நிறைய ஆகிடும். இந்த காயை குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதில் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகு பொடி, தேவையான உப்பு, காய் முங்குற அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பொரிச்ச குழம்புக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டியால் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 1.5 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா களைஞ்சிட்டு மஞ்சள் பொடி முங்குற அளவுக்கு தண்ணியும் விட்டு சாதத்தை மேலேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய விசில் வேணும். காய் வேகிறதுக்கு ஒரு விசில் விட்டால் போதும். அதனால் தனித்தனியாக வச்சுருக்கேன். பொரிச்ச குழம்புக்கு வேக வச்சுருந்தது ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதில் ஒரு துண்டு பெருங்காயத்தை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே குழம்புக்கு அரைச்சின்னு வந்துடலாம். பொரிச்ச குழம்புக்கு அரைக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் மிக்சியில் சேர்த்துருக்கேன். இது 3 மிளகா வத்தல், ஏற்கனவே மிளகு பொடி சேர்த்துருக்கிறதுனால 3 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு நான் பார்த்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற இந்த பொரிச்ச குழம்புல அரைச்சதை சேர்த்துடலாம். வேக வச்சுருந்த பருப்பு நல்லா வெந்தாச்சு, குக்கரில் வேக வச்சோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொரிச்ச குழம்புல சேர்த்துடலாம். மிக்ஸி அலம்பி அரட்டணும் தண்ணி விட்டாச்சு. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காயும். இப்போவே நல்ல கெட்டியாக இருக்குது. பொரிச்ச குழம்புனாலே நல்ல காய் வெந்து கரையணும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். பொரிச்ச குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தாளித்து கொட்டணும். பொரிச்ச குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு நெல்லிக்காய் தயிர் பச்சடி தான் வைக்க போகிறேன். 2 பெரிய நெல்லிக்காயை கொட்டையை எடுத்துகிட்டு மிக்சியில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாயும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வரலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதிகமாக புளிப்பு இல்லாத தயிர். நெல்லிக்காயில் புளி இருக்கும், அதனால் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கடுகு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, இதை நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரெடி. பொரிச்ச குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அது கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த தாளித்தத்தை இந்த பொரிச்ச குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்டியான பொரிச்ச குழம்பு ரெடி. இன்றைக்கி மாலைபட்சம் லஞ்ச் மெனு. இன்றைக்கி துவாதசிங்கிறதுனால திருநெல்வேலி பொரிச்ச குழம்பு. திருநெல்வேலி பொரிச்ச குழம்புல உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், வறுத்தெல்லாம் அரைக்க மாட்டோம். வெறும் பச்சை தேங்காய், ஜீரகம், மிளகா வத்தல் தான். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நெல்லிக்காய் தயிர் பச்சடி, சாலட். இது ஆற்றுல பண்ண வடாம். ஆற்றுல வடாம் பண்ணாலே தூள் ஆகும் இல்லையா, அந்த தூள் எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சிட்டு சில்லி பவுடர்லாம் பெருங்காயெல்லாம் போட்டு தாளித்து அதை ஒரு பொரியல் மாதிரி வச்சுருக்கேன். பொரிச்ச குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாதம், பருப்பு, நெய், தயிர், ஊறுகாய், அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.